السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான 2 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்கள் அல்லாஹ்வினுடைய சக்திகளை கூறக்கூடிய, வல்லமைகளை கூறக்கூடியதாக இந்த திருநாமங்கள் இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா? நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பு கேட்கப்படுகின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் சிறிது நேரம் துஆக்களில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள் 99 திருநாமங்கள் இருக்கின்றது. ஏற்கனவே நாம் பல திருநாமங்களை பார்த்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்று மிகவும் சிறந்த 2 திருநாமங்கள். இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய நிலைமைகளை அறிந்தவன் அல்லாஹ். அவன் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 திருநாமங்கள். அதில் முதலாவது யாதல் ஜலாலி வல் இக்ராம். யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த திருநாமம். அதே போன்று 2வது திருநாமம் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ். யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்று வரக்கூடிய இந்த 2 திருநாமங்களும் மிக முக்கியமான திருநாமங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த திக்ருகள். நாம் இதனை அதிகமாக ஓதுவோம். அதே போன்று ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.